பிள்ளைகள் விடத்தில் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், வண்டி வாகனம், ராஜா ராணின்னு கொஞ்சம் அன்பாக பேசுங்க, திட்டாதீங்க. அபிராமி வந்து அதில் 40, 59, 75 கண்டிப்பாக பங்குனி மாதம் முடிய படிங்க. சனி இருக்குது நம்ம இடத்துல, இன்னும் வாழ்க்கை ஃபுல்லாக படிக்கிறது நல்லது. ஒரு 2.5 வருஷம் படிங்க, உங்கள் குடும்பத்துக்கு தானே அது. வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் கண்டிப்பாக பார்த்துக்கும். குறிப்பாக மலக்குடல், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் வரக்கூடாது. மற்றபடி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். நல்லது நிறைய நடக்கும். பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களை காப்பாற்றும். உத்தியோக ரீதியாக அனுகூலம் காணப்படும். நல்ல நல்ல விஷயம் நடக்கும். அதாவது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். பணவரவு ஏற்படும். வீடு கட்டுறது, வீடு இன்டீரியர் கட்டுறது, நிலம் வாங்கிறது, காம்பவுண்டு போடுறது, அந்த கூரை வீடை மாற்றி கொடுக்கறது, எல்லாமே ஒரு ஆனந்தமாக இருக்கும். பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம் விருச்சிகத்து. சும்மா குடும்பத்திலேயே தகராறு, குடும்பத்தை நினச்சி வருத்தப்படுறது, குடும்பத்தை நினச்சி பெட்ரூமில் போய் கதவு சாத்திக்கிறது, இதெல்லாம் விடுங்க. இது பரந்த உலகம். பெரிய விஷயம்லாம் நிறைய நல்லது நடக்கும். நீங்கள் கொஞ்சம் இறங்கிக்குங்க. ரொம்ப ஓசிடியாக இருக்காதீங்க. இறங்கி பாருங்கள். விருச்சகத்துக்கு வேறு லெவலுக்கு ஏற்படும். விருச்சகம் உலகம் கொண்டாடக்கூடிய காலகட்டம். அற்புதமாக பார்த்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு.